கிட்டத்தட்ட 18 வருஷமா அரசியல்ல சேரணும் அப்படின்றதுக்காக அவரை தயார்படுத்திக்கிட்டு இருந்ததா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் எடுத்ததுமே ஒரு கட்சியா ஆரம்பிக்கல, இது வந்து ஒரு இயக்கமா ஸ்டார்ட் பண்றேன், ப்ராப்பரான ஒரு ஜென்யூனான ஒரு பாலிடிக்ஸை அண்ணாமலை கொண்டு வர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். சொல்ல வர விஷயங்களை பார்க்குறப்பவே நமக்கே தெரியுது 2031 எலெக்ஷன்ல மிக அதிரடியாக களமிறங்க போறாரு அப்படின்ற மாதிரி. சரி, அதுல குறிப்பா இவர் கட்சி ஆரம்பிச்சதுனால எந்த கட்சிக்கு பாதிப்படையும், எந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதனாலதான் இன்னைக்கு வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு வீடியோ மூலமா சொல்றேன். இது வந்து இனி வரக்கூடிய நாட்கள் இப்படியே வரும். அதாவது மாற்றங்கிறது நம்ம மாறணும், நம்ம மாறினதுக்கு அப்புறம் மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில வச்சிருக்காரு. முக்கியமா அண்ணாமலை இங்க தலைவரா வந்திருக்காரு. இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுக்கான ஒரு அறிகுறியா இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் டிவிகே சார்பில் சிஎம் விஜய் சார் அவர்களும், அப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சார், அப்புறம் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வர்றாங்க, அடுத்த ஜென்ரேஷனை ஊக்குவிக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷனை வந்து அரசியல் வயப்படுத்தி அவங்களை இன்னும் மேன்மேலும் பொலிட்டிக்கலாக அவங்களோட நாலேஜை வந்து வளர்த்துக்கிறதுக்கான ஒரு படி அதிகமாகவே இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த வெப்சைட் சொன்னேன் இல்லையா, பி தட் லீடர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு, அவர் சொன்னதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 உறுப்பினர்கள் அந்த வெப்சைட்டில் போய் சேர்ந்துருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தமிழக அரசியல் களம் இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரி பரபரப்பே இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்மூத்தானா எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு பரபரப்பு எதுவுமே இல்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு அறிவிப்பை வந்து இப்போ காலையில் ஒரு வீடியோ மூலமாக அவருடைய பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த கட்சி எடுத்ததுமே ஒரு பெரிய கட்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு இயக்கமாக ஆரம்பித்து அதிலிருந்து மெல்ல மெல்ல ஒரு கட்சியாக வலுவாக மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. முக்கியமாக இதில் அதிகமாக ஹைலைட்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, இவருடைய இந்த கட்சியாக இருக்குது இல்லையா, இந்த கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதாவது 2031 வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறதாகவும் ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கட்சி என்னவா மாறப்போகுது, அதாவது இப்போ உள்ள இயக்கம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கணும் இனி வரக்கூடிய நாட்களில். அதுக்கு முன்னாடி இவர் இந்த வீடியோவில் சொல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட 18 வருஷமா அரசியல்ல சேரணும் அப்படின்றதுக்காக அவரை தயார்படுத்திக்கிட்டு இருந்ததா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஐபிஎஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து பாஜகவில் இணைஞ்சார் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது ஐபிஎஸ்ல ரிசைன் பண்ணிட்டு பாஜகவில் இணைகிறதுக்கு முன்னாடியே ரஜினி அவர்கள் வந்து இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அரசியலில் என்னோட இணைஞ்சு பணியாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லி, அதுக்கப்புறம் இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை, அவருடைய உடல்நலத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட்சி இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். பல பேர்கிட்ட ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு. ரஜினி ரசிகர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி உண்டு பண்ணிச்சு. தமிழ்நாட்டிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா அது வந்து உருவெடுத்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்குது. அதுக்கு நடுவில் அண்ணாமலை வந்து கேட்டார் இல்லையா ரஜினி அவர்கள், அதுக்கு முன்னாடி அண்ணாமலை சொன்ன விஷயம் என்னன்னா, நான் பாஜக கிட்ட இப்போ தான் அவங்களுடைய கட்சியில் இணைகிறதா நான் வந்து ஒரு நாள் முன்னாடி தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதுக்காகவே ரஜினி சார்ட்ட வந்து இவர் வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி உங்கள் கட்சியில் என்னால், நீங்கள் ஆரம்பிக்க போகிற கட்சியில் என்னால் இணைய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாஜகவோட வாக்கு சதவீதங்கிறது அப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு சிங்கிள் டிஜிட்டாக தான் இருந்துச்சு. அண்ணாமலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் த எலெக்ஷன் அண்ணாமலை ஹி வில் பி ஜாயின், அது வந்து ஒரு 11% அப்படின்ற மாதிரி ஒரு இன்க்ரீஸ் ஆச்சு. உண்மையிலே யாராலுமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அண்ணாமலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகவில் தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு வேல்யூ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆச்சு. அதுவும் இல்லாமல் அண்ணாமலை சேர்ந்ததுக்குனால மட்டும்தான் அப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு படையை வந்து பாஜகவில் உருவாக்கி வச்சுட்டு போனார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் காலத்திலேயே அண்ணாமலையோட அந்த வாய்ஸ்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாரு.
அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல வந்து அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், ப்ரெஸ்ஸை சந்திக்காத நாளே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா ப்ரெஸ் மீட்டையும் சந்திச்சு எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருந்தார். திமுகவை எதிர்த்தாரு, அதிமுக எதிர்த்தாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு தப்புன்னு பட்ட விஷயத்தெல்லாம் பட்டு பட்டு போட்டு எந்த விதமான பாரபட்சம் பார்க்காம தெள்ள தெளிவாக அடிச்சுக்கிட்டே இருந்தார். அதனாலேயே நிறைய பேர் வந்து ஒரு விதமான பயத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. இவர் ப்ரெஸ்ஸை சந்திச்சாலும் என்ன விஷயம் சொல்ல போகிறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் என்னவா சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எடுத்ததுமே ஒரு கட்சியாக ஆரம்பிக்கல, இது வந்து ஒரு இயக்கமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இயக்கம்னா என்ன அப்படின்னா, இவர் இயக்கத்தில் வந்து பல பேர் சேருவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து முறையாக பயிற்சி கொடுத்து அரசியல் வயப்படுத்தி எல்லாரையும் ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான வாலண்டியர்ஸாகவும் அப்புறம் அந்த அரசியலோட உறுப்பினராகவும் பலப்படுத்தி அதுக்கப்புறமா தான் நான் வந்து கட்சியாக ஸ்டார்ட் பண்ணி களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலே 100% அந்த சோஷியல் மீடியாவில் உள்ளவங்கெல்லாம் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இது ப்ராப்பரான ஒரு ஜென்யூனான ஒரு பாலிடிக்ஸை அண்ணாமலை கொண்டு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் சொல்ல வர விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயமா மாறுது. தாக்கத்தையும் இனி வரக்கூடிய ஆண்டுகளையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் சொன்னது சோஷியல் மீடியா வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த எலெக்ஷன்லையும் சரி, இனி வரக்கூடிய எலெக்ஷன்லையும் சரி, சோஷியல் மீடியாவை மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாற்ற வேண்டிய சூழல் நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக ஜென்சியை கையில் எடுத்திருக்காரு, ஜென்சியும் எடுத்திருக்காரு, இன்னும் வயதானவங்களையும் கையில் எடுத்திருக்காரு. இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 60 வருஷம் அவங்க இருக்கிறாங்க, 20 வருஷம் வந்து அவங்களுடைய ஒரு ரெஸ்ட்டுக்கான இடத்த வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா? நிறைய இடத்துல அவங்களுக்கான தேவைகள் இல்லாமல் போயிடுது. ஜென்சிகளுக்கான அந்த அரசியல் வயப்படுதல் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால், இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவை கையில் வச்சுட்டு டிவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. அவர் சொல்ல வர விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ வரக்கூடிய 2031 எலெக்ஷனில் டிவிகேக்கு சரியான போட்டியாளராக சரியான ஆப்பனண்டாக இருக்கிறது அண்ணாமலை கட்சி தான் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து கட்சி அவர் சொல்ல வர விஷயங்களை பார்க்குறப்பவே நமக்கே தெரியுது 2031 எலெக்ஷனில் மிக அதிரடியாக களமிறங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி. சரி, அதில் குறிப்பாக இவர் கட்சி ஆரம்பித்ததுனால எந்த கட்சிக்கு பாதிப்படையும், எந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, மெயினாக இருக்கிறது 2 கட்சிகள். அதாவது அதிமுகவுக்கும் சரி, பிஜேபிக்கும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு சறுக்கலை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, அதிமுகவும் பிஜேபியும் இந்த நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து அவங்களுடைய ரிசல்ட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா எதிர்பார்க்காத தோல்வியை வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து சந்திச்சிருக்கு. வெறும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அண்ணாமலை சொன்ன விஷயத்தில் வந்து பிஜேபி என்னதான் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் நம்ம தமிழ் சார்ந்த ஒரு கட்சியாக அது வந்து இன்னுமே ஒரு சரியானதா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலவே போன வருஷம் டிசம்பர் 4ஆம் தேதி இந்த ராஜினாமா விஷயத்தை பற்றி மேலிடத்துல, அதாவது மோடி அவர்கள்ட்டையும் அமித்ஷா அவர்கள்ட்டையும் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சொன்ன விஷயங்கள், நீங்கள் போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த கட்சி எலெக்ஷன் இருக்குல்ல, எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிலீவ் ஆகிக்கோங்க. அது வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை உறுப்பினர்ன்ற அந்த பதவியிலேருந்து ஒரு தொண்டனாக நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து செய்யலாம். முக்கியமாக அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறது, வேட்பாளர்களை நிறுத்தி வேட்பாளர்களாக வாக்கு சேகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருமே ஒரு கட்சியில் உள்ள ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால இவருமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி நாகரிகமான முறையில் பேசி சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ மோடி அமித்ஷா அவர்களை பார்க்கும்போது சரி, அந்த லெட்டர் கொடுக்கும் போது சரி, அந்த விஷயத்த தான் ஞாபகப்படுத்திட்டு வந்திருக்காரு, நான் ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதனால நேற்று வந்து அவருடைய பிறந்த நாள்னால நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம், ஓகே நேற்று வந்து அவர் வந்து கட்சி சார்ந்து சொல்லுவார், என்ன கட்சியோட பேர் என்னங்கிறத சொல்லுவார் அப்படின்ற எதிர்பார்த்த நேரத்தில் அவருமே அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. இந்த பிறந்தநாள் வந்து எல்லாரும் போல இது வந்து ஒரு சாதாரண பிறந்தநாளாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால நேற்று வந்து இந்த கட்சி சார்ந்த எந்த ஒரு அறிவிப்புகளும் நான் வெளியிடாமல் இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு வீடியோ மூலமாக சொல்கிறேன். இது வந்து இனி வரக்கூடிய நாட்கள் இப்படியே வரும். அதாவது மாற்றங்கிறது நம்ம மாறணும், நம்ம மாறினதுக்கப்புறம் மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் வச்சுருக்காரு. முக்கியமாக இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுக்கான ஒரு அறிகுறியாக இது இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ஒரு பக்கம் டிவிகே சார்பில் சிஎம் விஜய் சார் அவர்களும், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சார், அப்புறம் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வர்றாங்க, அடுத்த ஜென்ரேஷனை ஊக்குவிக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷனை வந்து அரசியல் வயப்படுத்தி அவங்களை இன்னும் மேன்மேலும் ஒரு பக்கா பொலிட்டிக்கலாக அவங்களோட ஜென்யூனாக, அதாவது பொலிட்டிக்கலாக அவங்களோட நாலேஜை வந்து வளர்த்துக்கிறதுக்கான ஒரு படி அதிகமாகவே இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இனி வரக்கூடிய எலெக்ஷனில் போட்டின்றது கடுமையாக இருக்கும். மெயினாக இந்த திமுக அதிமுக இருக்காங்க இல்லையா, அவங்களோட கட்சி வந்து அந்தளவுக்கு வரக்கூடிய எலெக்ஷனில் ஓட் கெப்பாசிட்டி வாங்குவாங்கிறதே மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்னா விஜய்க்கு ஆப்போனண்டாக இப்போ அண்ணாமலை தான் களத்தில் இறங்க போகிறாரு அப்படின்ற விஷயத்தையும் நிறைய பேர் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நிறைய பேர் அதை வந்து ஒரு எடிட்டாக போடுறாங்க. விஜய்க்கு எதிராக அண்ணாமலை தான் நிற்க போகிறாரு, விஜயோட ஒவ்வொரு விஷயத்தையும் அண்ணாமலை தான் எதிர்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ சிஎம் விஜய் சார் அவர்களுடைய செயல்பாடுகளை வச்சு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க, குறிப்பாக சோஷியல் மீடியாவில். ஏன்னா டிஎம்கே வந்து அவங்களோட எதிர்கட்சியாக இருந்து எந்த அளவுக்கு சிக்ஸர் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த டிஎம்கேவோட ஒரு மீட்டிங்கில், அதாவது சிஎம் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை குறிப்பாக கலாய்க்கிறதுக்காகவே, அதை விமர்சனம் பண்ணுறதுக்காகவே அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசின விஷயங்களில் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுலேயும் எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சிஎம் விஜய் அவர்களை கலாய்க்கிறதுக்காக அவருடைய செயல்பாடுகள், நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சராக உங்களுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி விஷயமா இருக்குது, நீங்களே உங்களை வந்து ஒரு முதலமைச்சராக நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக மக்களுக்கு திட்டங்கள் இதை பற்றி சொல்லலை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கோர்ட்ஸூட் விஷயம், நிறைய விஷயம் திருச்சியில் விஜய் பேசினதை வச்சு அதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா டீகோடிங் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஸ்டைலில் அவர் வந்து பயங்கரமாக சிக்ஸர் அடிச்சிட்டாரு. இன்னுமே இவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு தான் இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா மூவ் பண்ணி பார்க்கணும். அதுலேயும் சிஎம் விஜய் சார் அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றி பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும், 1 மாதம் முடிஞ்சிருக்கு. இன்னுமே இந்த 1 மாதத்தில் வந்து குறிப்பிட்ட, அதாவது மிக முடிஞ்ச வரையில் அவருடைய திட்டங்களையும் அவருடைய ஒரு சில வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிருக்காரு. அதுலேயுமே அவர் சொல்லியிருக்காரு, அதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் செஞ்சுருக்கேன், இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதையும் நான் அதுக்கப்புறம் செய்வேன். இன்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் தான் நடந்திருக்கு. அதில் பல விஷயங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேசியிருக்காங்க. அதில் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மாவட்ட சார்பும் ஒவ்வொரு வாக்குறுதிகள் வந்து இனிமேல் படிப்படியாக நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்து ஒவ்வொரு விஷயமா மாறுறது சொல்லுவோம். அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லும் போது ஒரு வெப்சைட் வந்து சொல்லியிருந்தாரு, பி த லீடர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டும், அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு இயக்கம் ஒன்று, அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய ஒரு இயக்கமும் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இயக்கமாகவும் சொல்லாம ஒரு பயிற்சி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து விருப்பம் உள்ளவங்க வந்து இதில் சேர்ந்து அவங்க வந்து அரசியல் வந்து பயிற்சி நாங்கள் சொல்லி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த வெப்சைட் சொன்னோம் இல்லையா, பி தட் லீடர் அப்படின்ற ஒரு வெப்சைடு, அவர் சொன்னதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 உறுப்பினர்கள் அந்த வெப்சைட்டில் போய் சேர்ந்துருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அண்ணாமலையோட கட்சி எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு சமீப காலமாக ஒரு 2-3 நாளாகவே சோஷியல் மீடியா பக்கம் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்ப்ரெட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பரவிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ திடீர்னு ஒரு வீடியோவை சொல்லி இது மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக தான் என்னவோ இந்த அளவுக்கு ஒரு 1,00,000 கிட்ட உறுப்பினர்கள் வந்து அவருடைய இணையதள முகவரியில் வந்து சேர்ந்திருக்காங்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி விஷயம்தான். அண்ணாமலையோட இந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த இயக்கம் கட்சியாக மாறும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமா? வரக்கூடிய எலெக்ஷனில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இவருடைய கட்சி? இனி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய எலெக்ஷனில் யாருக்கும் போட்டிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நன்றி. ஓகே, இது அப்படியே இந்த திரைமர்சனத்துக்கு ஒன்று பேசிடுறேன், அதை கட் போட்டுறான்.